ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 11/6/2024 செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 29ஆம் நாள், கீழ்நோக்கு நாள், உத்தராயணம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். ரிஷபலக்னம் இருப்பு 36 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:52 மணிக்கு. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று இரவு 7:26 மணி வரை பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் ஆயில்யம். நாமயோகம் இன்று மாலை 6 மணி 9 நிமிடங்கள் வரை வியாக்காதம், அதன் பின்பு ஹர்ஷனம். கரணம் இன்று காலை 6:51 மணி வரை பவம், அதன் பின்பு இரவு 7:26 மணி வரை பாலமம், அதன் பின்பு கௌளவம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் அருமையான சித்த யோகம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை என்பதால் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானையும் நவக்கிரகங்களில் உள்ள பிராத்ருகாரகராகிய அங்காரக பகவான் எனும் செவ்வாய் பகவானையும் வணங்க சுபிக்ஷங்கள் வந்து சேரும். மேலும் இன்னைக்கு வளர்பிறை பஞ்சமி. பஞ்சமினாலே வாராகிதான். பஞ்சமே இல்லாமல் நம்ம வாழ்க்கை போகணும் அப்படின்னா வாராகிய வழிபாடு பண்ணுறது தான் நல்லது. ராஜராஜ சோழனே வாராகிய வழிபாடு பண்ணியிருக்காருங்கிறது ஆதாரம் இருக்கு. ஆக வாராகி வழிபாடு இன்னைக்கு ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். வாராகி எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ வாராகியை போய் வழிபாடு பண்ணுங்க. இன்னைக்கு அப்படி முடியாத பட்சத்தில் ஓம் ஸ்ரீ வாராகி தேவியை நமக அப்படின்னு ஒரு 108 தடவை சொல்லுங்க. சரியா? அந்த மாதிரி பண்றதுனால இன்னைக்கு உங்களுக்கு மனசுல இருக்கிற கிளேசங்கள் குறையும், சுபிக்ஷங்கள் உண்டாகும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன், மிதுன ராசியில் புதன், கடக ராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் தைரியமும் கூட எல்லா வேலைகளையும் அருமையாக செஞ்சு முடிப்பீங்க. மாலைக்கு பின் சில நேரங்களில் எதிர்பாராத வெளியூர் பிரயாணம் சிலருக்கு உண்டாகலாம். கணவன் மனைவியின் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி சிலருக்கு வந்து சேரலாம். உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது அவசியம். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருப்பது நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கலில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு உற்றார் உறவினர்களின் வருகையால் இல்லம் களை கட்டி இருக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு தைரியமான சூழ்நிலை உருவாகும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனவரவு மேம்படும். அதனால் சாயந்தரம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் சம்பவம் நடைபெறும்.
கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து குடும்பம் ஒற்றுமையாக செயல்படும். வருமானம் திருப்திகரமாக அமையும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சலுகைகளை பெறுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓயும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அருமையான சூழ்நிலை அமையும். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். உற்றார் உறவினர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அனுகூலமான ஆலோசனைகளை வழங்குவார்கள். கொடுக்கல் வாங்கல் எந்தவித கவலையும் இல்லாமல் அருமையாக நடைபெறும். காதலர்கள் சந்தோஷமாக வீறு நடை போடுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் நன்மைகளும் ஆதாயங்களும் கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு தனவரவு மேம்படும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சந்தன நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் காலையில் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். ஆனால் அந்த அலைச்சலை பற்றி நீங்கள் சிந்திக்காமல் இருந்தீங்க அப்படின்னா மாலைக்கு பின் அது ஒரு தனவரவை ஏற்படுத்துவதற்கான வழி என்பதை பற்றி தெரிந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழுந்தாலும் மாலைக்கு பின் அது சரியாகும். வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது அவசியம். மனதில் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு இடம் கொடுப்பீர்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு உடலில் ஒருவித சோர்வு அசதி ஏற்பட்டு நீங்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து துர்க்கையம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்றைய தினம் செலவுகள் அதிகரிக்கும். காலையில் மாலையில் சில நேரங்களில் அலைச்சல் தரும் சம்பவங்கள் நடைபெறலாம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை குறையாது. வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில குழப்பங்கள் வந்து மறையும். உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது அவசியம். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. உறவினர்கள் நண்பர்களிடத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நன்மையை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் அவசியம். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகலாம். இல்லத்தரசிகளுக்கு உடலில் ஒருவித சோர்வு அசதி வந்து மறையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பயண வாய்ப்புகள் மேம்படும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ரோஸ் நிற ஆடை அணிந்து சார பரமேஸ்வரரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்றைய தினம் காலையில் உங்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலை அமையும். மாலையில் செலவுகள் அதிகரித்த வண்ணமாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். வருமானம் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடைகள் விலகும். பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சலுகைகளை பெறுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை அமையும். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் அருமையாக நடைபெறும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. இல்லத்தரசிகளுக்கு கணவன் வீட்டாரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதைக் கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு நிற ஆடை அணிந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள்.
கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் சில நேரங்களில் குழப்பங்கள் அதிகரிக்கலாம். மாலைக்கு பின் அது சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த அபிப்பிராய பேதங்கள் விலகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் கை கொடுக்கும். உத்தியோகத்தில் வேலைபளு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்கள் கவனம் அவசியம். உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது அவசியம். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் அருமையாக நடைபெறும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வேலைபளு அதிகரிக்கலாம். இல்லத்தரசிகளுக்கு உடலில் ஒருவித சோர்வு அசதி வந்து மறையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை பற்றி யோசிப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சாம்பல் நிற ஆடை அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். இன்றைய தினம் தந்தை வழி உறவுகளின் மூலம் அனுகூலமும் ஆதாயமும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓயும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். பொருளாதார முன்னேற்றம் கை கொடுக்கும். சிலருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் நீங்கள் எண்ணிய காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை அமையும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவுகளின் மூலம் அனுகூலமும் ஆதாயமும் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் மறைந்து சந்தோஷமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு தந்தையின் மூலம் எதிர்பார்க்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தக்ஷாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் காலையில் சலசலப்பும் மாலையில் கலகலப்புமாக இருக்கும் நாளாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறிதளவு குறையலாம். வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகும். உத்தியோகத்தில் வேலைபளு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து செல்வது அவசியம். உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரலாம். அரசியல்வாதிகள் அமைதி காக்க வேண்டும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகும். இல்லத்தரசிகளுக்கு உடலில் ஒருவித சோர்வு அசதி ஏற்படும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் அமைதியாக எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது மிகவும் நன்மையை கொடுக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்புமாக இருக்கும் நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம். வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சலுகைகளை பெறுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த இன்னல்கள் மறைந்து சுபிக்ஷகரம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை அமையும். அரசியல்வாதிகளுக்கு சந்தோஷமான பொறுப்புகள் கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் திக்குமுக்காட வைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு அருமையான செய்திகள் காதுக்கு இனிமையாக வந்து சேரும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீதேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி
தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் காலையில் உங்கள் ஆற்றல் அதிகரிப்பதால் மாலைக்கு பின் வருமானம் வந்து சேர்வதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். வருமானம் வந்து சேர்வதில் இருந்து வந்த காலதாமதம் விலகும். உத்தியோகத்தில் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை அமையும். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் உண்டாகும். உறவினர்கள் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் அருமையாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபோடுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகம் இருக்கும் என்பதால் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். அதன் மூலம் உள்ள தெளிவும் உடல் தெளிவும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே பிள்ளைகளின் மூலம் ஒற்றுமை அதிகரிக்கும். வருமானம் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் வேலை பளு குறையும். தொழில் மற்றும் வியாபாரம் திருப்திகரமாக அமையும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கலில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். இல்லத்தரசிகளுக்கு பிள்ளைகளின் மூலம் நன்மைகளும் ஆதாயங்களும் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றிகரமான நாளாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பல வண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வதால் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். திடீரென வெளியூர் பிரயாணம் உண்டாகலாம். வருமானம் வந்து சேர்வதில் இருந்து வந்த காலதாமதம் விலகும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில அபிவிருத்தி திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை அமையும். அரசியல்வாதிகளுக்கு வெளியூர் பிரயாணங்களின் மூலம் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் அருமையாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு பணியிட மாறுதல் உறுதியாகலாம். இல்லத்தரசிகளுக்கு உற்றார் உறவுகளின் மூலம் நன்மைகளும் ஆதாயங்களும் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பயண வாய்ப்புகள் மேம்படும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான நீல நிற ஆடை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். சுபிக்ஷங்கள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.